ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. கூட்டத்தை வச்சு எடப்படாதீங்க சார். அவர் ஒரு டிஸ்ரப்டர் தான் நான் சொல்றேன். எப்பயுமே ஒரு விக்டர்னு சொன்னதில்லை. நீங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை என்றது அவர் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்காரு. யார்கிட்டயுமே ஒரு மனிதன் எப்படிங்க யார்கிட்டயுமே பேசாம அரசியல்வாதியா இருக்க முடியும்? நான் மீடியா கிட்ட பேச மாட்டேன், கூட்டணி மற்ற கட்சிகள்கிட்ட பேச மாட்டேன், சிவில் சொசைட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிட்ட பேச மாட்டேன், கட்சிக்காரங்கிட்ட பேச மாட்டேன். வாட் இஸ் டெமோக்ரஸி? டைலாக் கார்த்திகேயன், கான்ஸ்டன்ட் டைலாக். சமூகத்தோட உங்களுக்கு தொடர் உரையாடல் இருக்கணும். மிகச்சிறந்த உதாரணம் கலைஞர் கருணாநிதி. அவர் ஏன் ஒரு மிகச்சிறந்த தலைவராக கலைஞர் இருந்தார்? யார் வேணா எப்போ வேணா போய் அவரை பார்க்கலாம்ல. சாயங்காலம் 9 மணிக்கு காமராஜர் அரங்கத்தில் எலெக்ஷன் டைம்ல திமுக ஓட்டு போடாதீங்கன்னு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு அறைகோல் எடுத்துட்டு மெசேஜ் கொடுத்துட்டு ஷோ மறுநாள் காலையில கலைஞரை போய் 9 மணிக்கு வீட்டில் பார்ப்பாரு. தட்ஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். நான் சொல்றேன். அந்த உரையாடல், தன்னை ஆதரிக்கிறான், எதிர்க்கிறான், தன்னை ஆட்சியை விட்டு அகற்றணுன்றான். தேர்தல் நேரத்தில் யோசிச்சு பாருங்க, தனக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்றவனை கூட அவரால் பார்க்க முடியும்னா அந்த மனசு வேணும், அந்த இன்க்ளூசிவ்னஸ்.